வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைய போறாருங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. அதுக்கான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் கட்டாயம் அதிமுக தான் வெல்லுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் ஏன் கட்சி விட்டு கூட்டணி விட்டு திமுக விட்டு வந்தார், எவ்வளோ சீட்டு அதிமுகவில் தரப்போகிறான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, தொல் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் திமுக எதிர்க்கிற மாதிரியும் பேசுகிறாரு, எதிர்க்காத மாதிரியும் பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் அதிமுக கூட தான் நான் பயணிக்க போகிறேன், அதுக்கு ஒரே காரணம் பிஜேபி கூட்டணியிலேருந்து முதல்ல எடுங்க, அப்போ தான் நான் வரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை போயிருக்குதாகவும் பிஜேபி கைட்டி விடுற வேலையை அதிமுக பார்த்துட்டு இருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, பாஜக இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காதுன்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்தமாரி ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. ஏன்னா பாஜக விட திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சதவீதம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கண்டிப்பாக ஒரு கை போன மாரிங்க. ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி வந்தால் எவ்வளோ பலமோ அந்த அளவுக்கு திமுக விடுதலை சிறுத்தை போயிருக்குது பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு வட மாவட்டங்கள்லாம் பெரிய ஒரு ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லாங்க. இப்போ அவரும் கட்சி விட்டு போகும்போது ரொம்ப ஒரு பின்னடைவு திமுக அடையும். கண்டிப்பாக 2026 தேர்தலில் எதிர்கட்சியாக இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், திமுக எதிர்கட்சியாக கூட அதை தாண்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க. ஒரு பக்கம் அதிமுக ரொம்ப பலமாயிட்டுக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு தரப்போகிறதாகவும் தகவல் வந்துருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு தரப்போகிறான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 35 சீட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும் எம்எல்ஏகள் சீட்டு தரப்போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவில் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 தான் தருவானுங்க. அது போனால் ஒரு 10க்குள்ளே தான் தருவாங்க. ஆனால் 30லேருந்து 35 சீட்டு தரப்போகிறாங்க அதிமுகவில். எப்படி சொல்கிறதுனா 35 விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர்கள் தொண்டர்கள் எம்எல்ஏ இருந்தால் எவ்வளோ பெரிய கட்சிக்கு பலம். அதனால் பொறுத்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு ஒரு முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் வெற்றி யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி போட்ட மாஸ்டர் பிளான். உங்களோட கருத்துக்கள், பாஜக அதிமுக கூட கூட்டணி இருக்கணுமா இல்லை விடுதலை சிறுத்தை கூட்டணி இருக்கணுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.